இன்றைக்கி மண்டே மார்னிங் நேற்று லெஃப்ட் ஓவர் ஆன சப்பாத்தியை வச்சு கொத்து சப்பாத்தியும் வெள்ளரிக்காய் பச்சடியும் வச்சு அக்காவுக்கு கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி எக் கிரேவி வச்சுருந்தேன். நேற்று லெஃப்ட் ஓவர் ஆன சிக்கன் குருமா இருந்துச்சு. சரி அதை வச்சு நம்ம தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 தோசை ஊற்றிக்கிட்டேன். இந்த யூடியூப் சேனல் நான் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயரோட 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. என் கூட சேர்ந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே பெரிய யூடியூபராக இப்போ இருக்காங்க. நிறையா டைம் நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கேன். நம்ம இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோமே, 300 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோமே, ஏன் நமக்கு வந்து ரீச்சே ஆகலை அப்படின்னு. ஆனால் அதுக்கு மோஸ்ட்லி என்னோடய ஃபால்ட் தான். ஏன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாகவே வீடியோ போட்டது கிடையாது. அதாவது 1 மந்த் நான் ஃபுல்லாக வீடியோ போட்டேன் அப்படின்னா 1 மந்த் பிரேக் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அப்படி தான் இந்த யூடியூப் சேனலோட ஒர்க்குமே. இனிமேல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த சேனலை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் எல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.